அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரமெல்லாம் உடம்பு பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருந்தாலும், உயிர் பாகங்கிறது ராகுவோட தன்மை தானாம். ராகுவோட திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் பாருங்க காற்று தத்துவத்தில் வரும். அப்போ ஒரு மனிதன் வந்து மூச்சு வாழ்றானா, மூச்சு காற்று எப்ப விடுவான், எப்ப வந்து அதை இழுப்பாங்கிறதே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. அது எத்தனாயிரம் சுவாச காற்றுகளா வரும். அந்த காற்றோட அளவு விகிதத்தெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கு, இல்லாத தன்மையெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த நிலைப்பாட்ட சொன்னாங்க. அப்ப இந்த உடம்புங்கிற ஒரு தன்மையில கேதுவோட நட்சத்திரம் இருந்தா கூட நெருப்பு தத்துவத்துல, ஆனா அந்த உயிர குடுப்பது ராகுவோட நட்சத்திரம் தான் மிதுனம், துலாம், கும்பம். இந்த காற்று ராசிகள் 3லுமே இந்த நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்குது. அப்போ ஒரு மனிதனோட உடம்புல வந்து எப்போ உயிர் வருது, எப்போ உயிர் போகுது அப்படிங்கிறதே தெரியாது. முதல்ல இந்த குழந்தை வளர்றது எப்படி வளருது தாயோட கர்ப்பப்பையில? அது ஒரு பிண்டமா தான் வளருது. ஒரு உருண்டையா ஒரு இதாத்தான் வளருது. அந்த வளர வளர தான் அதுக்கு வந்து உயிர் யாரு குடுக்குறான்னா, அதோட நம்ம வந்து சொல்லுவோம்ல, அந்த காற்று மூலியமா சுவாசிக்கிறோமோ, அந்த குடல், தொப்புள் கொடி வழியா அந்த உயிர் போயி அந்த குழந்தைக்கு சேருது அப்படிங்கிற ஒரு தன்மையை, அது இறைவன், அது இந்த பிரம்மா அந்த நிகழ்வை படைக்கிறார். அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அசைவ குடுக்குறார். பிண்டமா அந்த கருப்பை வளருது. வளர்ந்து வளர்ந்து அதுக்கு வந்து அசையும் தன்மையெல்லாம் குடுக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் பெறுகிற தன்மையும் அது இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும்போது தான் அதுக்கு உண்டான அந்த சுவாச காற்றை, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு காற்றை உணரக்கூடிய தன்மை அதுக்கு ஏற்படுது. அப்ப இதற்கு காரணமான இருக்கக்கூடியது கேதுவோட நட்சத்திரம் பிண்டமாக ஆரம்பித்து அதுக்கு உயிர் கொடுக்கும் நட்சத்திரமாக ராகுவோட நட்சத்திரம் உயிர் கொடுக்குது. அப்ப நம்ம உடம்புல வந்து உயிர் எப்ப இருக்குது, எப்ப போகுதுங்கிறதே தெரியாத ஒரு நிகழ்வுக்கு ராகு தான் காரணம். திடீர் ஒரு நிகழ்வுக்கும், திடீர்னு ஒரு மாற்றத்துக்கும், நம்மள அறியாம நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அத்தனைக்குமே ராகுவோட நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஞானத்தையும், அறிவையும் நம் மனிதனோட உடம்புல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கெல்லாம் உணரக்கூடிய தன்மை யார் குடுக்குறான்னா, கேது தான் குடுக்குறார். கேது தான் அந்த ஞான நிலைய வந்து அதாவது இந்த உடல வந்து கேது வந்து வருத்திக்கிறதும், இந்த உடல வெறுக்கிறதும், தனக்கு எது வேண்டாலும் ஒரு பட்டையும், கொட்டையும் போட்டுக்கிட்டு போறதும், சன்னியாசியும் போறதும், பரதேசமா இருக்கிறது, அந்த விரக்தி தன்மையோட வாழ்றது, இந்த தன்மையெல்லாம் கேது குடுக்குறாரு. ஆனா, அதுக்கு உயிர் கொடுப்பது ராகுவோட நட்சத்திரம். இதுதானே இத பிரிச்சு வச்சாங்க. அதாவது காற்று ராசிக்கும், நெருப்பு ராசிக்கும் உள்ள ஒரு தத்துவமே இதுக்குள்ள தான் ஒளிஞ்சு உள்ளது. அது இந்த நட்சத்திரத்துக்குள்ள முழுமை பெற்றிருக்குது. அதனால தான் ராகு, கேதுக்கு தனித்துவத்தை கொடுத்தார்கள் வச்சுங்களேன். இப்ப கேதுவோட நட்சத்திரம் நெருப்பு ராசியில் இருந்தாலும், ராகுவோட நட்சத்திரம் காற்று ராசியில்